So hi and a great welcome to another episode on the polity. So last video la vandu from 1773 to 1853 வர உள்ள ஆக்டை பற்றி ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டை பற்றி பார்த்தோம். அண்ட் எஸ்பெஷலி திஸ் ஆக்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அண்ட் இன் டுடே வீடியோ we are going to see about a pre-constitutional act from 1858 to 1947. 1858 to 1947. So this act was framed by British government. So why there is a split between these two? Why இதில் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டேருந்து டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே எதுக்காக வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இன் 1857 சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சு. சிப்பாய் மியூட்டினி ஹேஸ் டேக் பிளேஸ். ஸோ சிப்பாய் மியூட்டினி நடந்தோடனே British has came to a conclusion that we need to provide a responsible government. Responsible government கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட இருந்து டைரெக்டாக பிரிட்டிஷ்ட போயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் வர்ற எல்லா ஆக்டுமே பிரிட்டிஷ் ஹேஸ் enacted us. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ we can get started. ஸோ இப்படி சிப்பாய் மியூட்டினி நடந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்த ஆக்ட், அந்த ஆக்டுக்கு பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இந்தியா ஆக்ட் 1858. ஓகே. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்த போஸ்ட்டை they have changed it to வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் மேஜர் சேஞ்சஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்போது 3 விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருப்போம். என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் என்ன நடக்கும்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் will be changed to கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ அப்படி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் லார்ட் வாரன் ஹேஸ்டிங். Lord Warren Hastings. Next, this governor of Bengal will be changed to Governor General of India. Governor General of India வா மாற்றுவாங்க. அப்படி நமக்கு வந்த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா லார்ட் வில்லியம் பென்டிக். Then from Governor General of India they will change it to from Viceroy of India. So first Viceroy of India is Lord Canning. Lord Canning. Okay, this is the most important thing we have to see. So what is mean by this word Viceroy? Viceroy is they will rule by her majesty. ஸோ இங்கிலாந்தில் இருக்க ராணியின் ஆட்சி இவர்கள் மூலமாக இந்தியாவில் நடைபெறும். இதுக்காக தான் வைஸ்ராய் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த திங் டு பி நோட்டட் இன் திஸ் ஆக்ட். ஓகே. Then in
பிட்ஸ் இந்தியா ஆக்டில் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து இந்த ஆக்டில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ செகண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. He is responsible to British Parliament. Okay. He is assisted by 15-member council. He can be sued in India as well as in British. So these are the changes that is brought in 1858 Act. Okay, then comes the next act, that is called Indian Council Act of 1861. So what is meaning of this word council? ஸோ 1858க்கு அப்புறம் நடந்த 1857 சிப்பாய் மிலிட்ரி நடந்து 1858 ஒரு பார்ட்டி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன நடத்தாங்கன்னா இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் we can't anymore rule the India. ஸோ அப்படின்னு ஒரு இதில் கவுன்சில் ஆக்ட் வந்து நடந்தாங்க. இந்த கவுன்சில் ஆக்டில் வந்து 3 ஆக்ட் இருக்குது. 1861 and 1892, then 1909. These 3 acts were called as a Indian Council Act. Okay, we will see each one in details. இது வந்து மூணுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். So now let's focus on 1861. ஸோ இதில் என்னென்னா this is the first act. இந்த இதில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்தியன்ஸை லா மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணாங்க. ஸோ இதுக்காக வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் has increased for non-official members. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு 3 இந்தியன்ஸ் வந்து இதில் வந்து இருந்தாங்க. அவங்க பெயர் வந்து ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, and last one is Sir Dinkar Rao. Okay, this is to be noted. Second thing is, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா மெட்ராஸ் அண்ட் பாம்பே இவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வாஸ் given to கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இன் திஸ் ஆக்ட் வாட் ஹேப்பன்ட், it is again given to them. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவரை மறுபடியும் ப்ரொவிஷ்னல் கவர்மெண்ட்டுக்கே திரும்ப கொடுத்தாங்க இந்த ஆக்டில். அதுக்கப்புறம் ஸோ திஸ் இஸ் டு பி நோட்டட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா பெங்கால், பஞ்சாப் and North West Province
இதுக்கு எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ பெங்காலுக்கு எப்போ பண்ணாங்க அப்படின்னா in 1862, then Punjab it is in 1886, then in North West it is in 1897. okay, ஸோ இதில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, இதை விட அட்மினிஸ்ட்ரேஷனை ஈஸி ஆக்குறதுக்காக போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. That is, each member will take care of each department. Each member will take care of each department. Anyway, the ultimate control will be rest on the government. So கவர்மெண்ட்டுக்கு தான் அல்டிமேட் கண்ட்ரோலாக இருந்தாலும் அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்டினன்ஸ் பவர். ஓகே, that is the Viceroy can issue an ordinance power without legislative council. Legislative council ஓட பெர்மிஷன் இல்லாமல் அவசர சட்டத்தை இந்தியாவின் வைஸ்ராயால் ஏற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் 1861 ஆக்ட். தென் அடுத்த ஆக்ட், that is, you all know that Indian Council Act of 1892. ஸோ இதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ வந்து முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இப்போ ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. தென் we have a provisional legislative council. okay, provisional legislative council. இதோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. யாரை வச்சுன்னா இந்தியன்ஸை வச்சு. ஹவவர் இதில் ஒரு ட்ராப் என்ன வச்சாங்கன்னா, அஃபீஷியல் மெஜாரிட்டி was still in the hand of British. okay, அஃபிஷியல் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அஃபிஷியல் மெஜாரிட்டி அவங்க கையில் வச்சுட்டு இதோட நம்பர்ஸை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் that is the now comes the most important aspects of this act. அதில் என்னன்னா, இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வைஸ்ராய் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். வைஸ்ராய் அப்பாயிண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப், யாரோட ரெக்கமெண்டேஷனில் அப்படின்னா, ஃப்ரம் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரெக்கமெண்டேஷனில் நான் அஃபிஷியல் மெம்பரை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வைஸ்ராய் ரெக்கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொவிஷ்னல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கவர்னர் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டி, trade association, then zamindars and chambers.
and chambers. So this is the one to be noted. So Central Legislative Council by the Viceroy on the recommendation of Provisional Legislative Council and Chamber of Commerce of Bengal. Then Governor for Provisional Legislative Council, it is recommended by the Governor, by District Board, Municipality, Trade Association, Zamindar Chambers. So இது புரிஞ்சிச்சு. இதுதான் ஆக்ட் ஆஃப் 1892. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில் லாஸ்ட்டாக வந்த ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. ஓகே, இந்த ஆக்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோர்லி மின்டோ ரிஃபார்ம் அப்படிம்பாங்க. மோர்லி மின்டோ ரிஃபார்ம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வர பார்த்துக்கலாம். ஸோ இதில் மெயினாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதோட நம்பரை 16 60க்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரொவிஷ்னல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அன்யூனிஃபார்மாக இருந்துச்சு. ஆன் ஈச் ப்ரொவிஷன் தட் இஸ் மெயின்டைன் பண்ணாங்க. அந்த மாதிரி போன இதில் அஃபிஷியல் மெஜாரிட்டியை ரெண்டுலேயுமே அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அவங்க இருந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி சென்ட்ரலில் மட்டும் அஃபிஷியல் மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு ஃபார் தி ப்ரொவிஷ்னல் இட் அலோவ்ஸ் தி நான் அஃபிஷியல் டு ஹேவ் இட்ஸ் மெம்பர். நான் அஃபிஷியல் மெஜாரிட்டியாகவும் ப்ரொவிஷ்னலில் இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. மூணாவது, அடுத்தது ஃபார் திஸ் போத் இந்த ரெண்டோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ரோலை இன்க்ரீஸ் பண்ணாங்க. கவுன்சிலோட ரோல் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட். என்ன இன்க்ரீஸ்ட் அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸை ஆஸ்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியனை வந்து சேர்க்குறாங்க. அவரோட பேர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. Satyendra Prasad Sinha, and he was a law member. Then comes the most important parts of this aspect of this law, that is Muslims they have given a separate electorate. அப்படின்னா என்ன, முஸ்லீமில் உள்ளவங்களுக்கு வந்து தனி, இப்போ வந்து நம்ம தனி தொகுதி அப்படின்னு சொல்கிறது மாதிரி, ஸோ அப்போவே முஸ்லீமுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க இந்த சட்டத்து மூலமாக தான். இது வந்து 1909. ஸோ இது கொடுத்ததுனால லார்ட் மின்டோவை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மார்லி மின்டோ ரிஃபார்ம், அதுக்காக சொல்கிறது. அந்த மாதிரி பிரசிடென்சி கார்ப்பரேஷன் Chamber of Commerce, then universities, Zamindar
இவங்களுக்கு எல்லாம் they have given the representation. Okay, so these are the things to be noted in 1909. So now the Indian Council Act has been removed. So அதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ட் வந்துச்சு, Government of India Act 1919. ஸோ 1909 பார்லிமெண்ட் ரிஃபார்ம் சொன்ன மாதிரி இந்த ஆக்டை நம்ம வந்து மான்டாங்கோ கெம்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து முன்பாட்டமான ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த ஆக்டில் தான் ஸோ லெஜிஸ்லேஷனை சென்ட்ரலுக்கும் ப்ரொவிஷ்னலுக்கும் பிரித்தாங்க. ஓகே, ஸோ லெஜிஸ்லேஷனை வந்து சென்ட்ரலுக்கு தனியாக ப்ரொவிஷ்னலுக்கு தனியாக அப்படி பிரித்தாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரொவிஷ்னலை வந்து மறுபடியும் ரெண்டாக பிரித்தாங்க. ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அண்ட் த அதர் ஒன் இஸ் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்டு இதில் வந்து என்னென்னா, கவர்னர் கேன் மேக் லா and he is subjected to legislative council. legislative councilோட துணையோட ஏற்றுற ஒரு சில சட்டங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ட் ஆகவும், legislative councilோட துணை இல்லாமல் கவர்னர் கேன் ஏற்றுறதுக்கு வந்து ரிசர்வ்டு அப்படின்னும் கொண்டு வந்தாங்க. ஸோ this is the thing. But this system was highly unsuccessful, and this is also called as unsuccessful. இதுதான் வந்து டையார்கி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த ஆக்டில் தான் பைகேமரலிசம் அப்படிங்கிறதும் வந்துச்சு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸாக பிரித்தாங்க. அப்பர் ஹவுஸ் அண்ட் இட் வாஸ் செப்பரேட்டட் இன்டு அ லோவர் ஹவுஸ். ஸோ அப்பர் ஹவுஸ் இஸ் கால்ட் as a council of state and lower house is called as a legislative assembly. Okay, then this member, இதுக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க. நேரடி தேர்தலின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 3 பேர் ஹேஸ் டு பி அன் இண்டியன். தென் they had given the separate electorate யாருக்கெல்லாம், ஃபஸ்ட்டு சீக்குக்கு, தென் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், தென் ஃபார் ஆங்கிலோ இண்டியன்,
and then for European. ஸோ இதில் வந்து இந்த இப்போ வந்து நமக்கு வந்து அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே வந்து ஓட் போடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து இது பண்ணாங்க. பட் அது வந்து எல்லா 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் இல்லை, யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாங்களோ அப்புறம் டேக்ஸ் அதைப்படி பண்ணவங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹை கமிஷனர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் was established by this act. Public Service Commission was established by the act. It is in 1926. Then the most important thing, அது என்னதுன்னா பட்ஜெட் இருக்கு இல்லையா, பட்ஜெட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ப்ரொவிஷ்னல் பட்ஜெட், சென்ட்ரல் பட்ஜெட். ப்ரொவிஷ்னல் அண்ட் சென்ட்ரல். So these are the things to be noted in Government of India Act of 1990. ஸோ அதுக்கப்புறம் 2 ஈவெண்ட் நடக்குது. ஒன்று வந்து சைமன் கமிஷன். இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் இதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ நான் வந்து ஒரு ஓவர்வியூவாக நடக்கும். என்னென்னா 1927 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார் ஜான் சைமன் அப்படிங்கிறவர் தலைமையில் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஆராய்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறாரு. அந்த கமிட்டிக்கு பேர் வந்து சைமன் கமிஷன். ஸோ இதுக்கு வந்து அந்த டைம் வந்து நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சு. ஸோ குறிப்பாக வந்து இந்த கோபேக் சைமன் அதெல்லாம் இதுக்காக ஆரம்பித்தது தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து எந்த இந்தியன்ஸுமே கிடையாது, ஆல் ஆர் யூரோப்பியன்ஸ், பிரிட்டிஷ். இவங்கள வச்சு இதான் நடந்ததுனால எந்த இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட் வந்து பெருசாக எதிர்பார்த்து கோபேக் சைமன் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாச்சு. ஸோ இது வந்து 1930 இதோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்த இந்த டயார்கி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை கொடுங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்கு ஓகே அப்படின்னு ஒரு 2 இது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் நடந்தது தான் நமக்கு வந்து 3 round table conference. So it's a big story what went there. You can see it in the history. Like just as of now, just know that these are the commissions and these are the output of the commission. So இது ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு இதுவும் நடந்துச்சு. அதுக்கு பேர் வந்து கம்யூனல் அவார்டு. ஸோ இது எப்போனா இன் 1932 சார் ராம்சே மெக்டொனால்ட் இதில் வந்து என்னன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தனி எலக்ட்ரோலைட் கொடுக்கணும் அப்படின்னு இதில் வந்து கொண்டு வந்தாங்க. தட் இஸ் பை தி கிரேட் ஒர்க் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் மட்டும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி இந்த டிப்ரெஸ் கிளாஸுக்குமே தனியாக ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க.
பட் இதை வந்து காந்தி பெருசாக எதிர்த்தார். ஸோ அதை தான் நம்ம வந்து பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஜெயிலில் எதிர்த்தார் அப்படின்னா யார்வாதா ஜெயில். ஸோ டியூ டு ஹிஸ் கம்பல்ஷன் இதை வந்து அந்த டைம் வந்து ரிசர்வ் சீட்டுக்கு வந்து கொடுக்கல. ஸோ தட்ஸ் த திங் வாஸ் ஹேப்பன்ட் இன் கம்யூனல் லா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் வருது. அந்த ஆக்டோட பேர் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, இதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இதில் தான் 3 லிஸ்ட் கொண்டு வர்றாங்க. ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து 3 லிஸ்ட்டு. இப்போ நமக்கு இருக்கிற யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் மாதிரி அப்போ வந்து ஃபெடரல் லிஸ்ட் that contains about எத்தனை இருக்குது 59 items. then provisional list இதில் வந்து 54 item. then concurrent list இதில் வந்து 36 item. then the residuary power இது வந்து வைஸ்ராய்ட்ட தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள இது சொன்னது மாதிரி டயார்கி சிஸ்டம் வாஸ் அபாலிஸ்ட். அப்புறம் பட் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இன் சென்ட்ரலில் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து மறுபடியும் 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ஃபெடரல், ப்ரொவிஷ்னல், ட்ரான்ஸ்ஃபர்டு. அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 11ல் 6 இதுக்கு பைகேமரலிசம் கொண்டு வராங்க. அது ரெண்டு சபை. எதுக்கெல்லாம் அப்படின்னா பெங்கால், மெட்ராஸ், பாம்பே அண்ட் பீகார், அசாம், and United Province. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கிளாஸ் இல்லை டிப்ரெஸ்ட் கிளாஸுக்குமே செப்பரேட் எலக்ட்ரோலைட் கொண்டு வராங்க. செப்பரேட் electorate was given for the depressed class also. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தனி தொகுதி கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ஸோ கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அபாலிஷ் பண்ணிட்டு abolished and this was given by Government of India Act. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓட்டு போடுறதுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10% ஆனவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆக்டில் தான் வந்துச்சு. அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்,
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபெடரலில் மட்டும் இல்லாமல் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த மாதிரி ப்ரொவிஷ்னல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தென் தி ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மூணுமே வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃபெடரல் கோர்ட் அப்படின்னும் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1937. So this is the takeaway from the Act of 1935. So after 1937, next comes the Act of Indian Independence Act of Indian Independence Act of 1947. ஸோ சுதந்திரத்திற்கான ஒரு இதில் தான் வந்து ஸோ அப்போ வந்து கிளமெண்ட் அட்லிங்கிற ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் பார்ட்டிஷனுக்கான பிரச்சனை பெருசாக வந்துடும். ஸோ த கிரேட் இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு அன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்த ஆக்டில் வந்து எப்படி பிரித்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த டே வேர் மெனி இண்டியன்ஸ் வேர் தென் ட்ரீம்ட் ஆஃப், பல நாள் கனவு கண்ட அந்த நாள், இந்தியாவின் சுதந்திரம் கிடைத்த நாள், நமது கொடி பறக்கும் நாள், எல்லாமே அந்த நாள் வந்து கிடச்சிச்சு. அதுதான் August 15, 1947. ஸோ இதில் தான் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களின் ஆட்சி has came to an end. So this is the first point. Then the great India was separated. இந்தியா வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பாகிஸ்தான். ஸோ வைஸ்ராய் ஆஃபீஸ் வாஸ் அபாலிஷ்ட். ஸோ இப்போ வந்து தனித்தனியாக கொடுத்தாச்சு. இவ்வளோ நாள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடு இருந்தது வந்து இனி ஒவ்வொருத்தருக்கும் தனி கான்ஸ்டிடியூஷன் வேணும். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுறது, அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சபை ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒர்க் ஆகணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவை அபாலிஷ் பண்ணிட்டு இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் காமன்வெல்த். was increased. Then as usual British Parliament oda British Parliament விட சட்டம் இனிமேல் இந்தியாவில் செல்லாது. நோ. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ now we have covered the pre-constitutional act. நம்முடைய அரசியலமைப்பு ஏற்படுத்துவதற்கு முன்பதாக ஆங்கிலேயர்களால் ஏற்பட்ட என்னென்ன சட்டம்லாம் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அரசியலமைப்பு சபை எப்படி ஃபார்ம் ஆச்சு, எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் ஜெயித்தாங்க, என்ன கமிட்டிலாம் இருந்துச்சு, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப் டு தென் ஸ்டே டியூன்ட் வித் ஸ்க்ராட்ச். And that's it. All thank you for watching this video and Jai Hind. Bye bye.